தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/2/2025 புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலை 8:53 வரை, பிறகு விசாகம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தொடர்ந்து இந்த எண்கணிதம் பற்றி, கிராஃபாலஜி பற்றி சொல்லிக்கிட்டு வர்றேன். ஏங்கிற எழுத்துல இருந்தால் எப்படி பெயர் இருக்கிற போது ஒன்று ஆதிக்கமும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? முதலிலும் ஏ, முடிவிலும் ஏ, அழகப்பா, ஆதித்யா, அபிநயா அப்படின்லாம் இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் மிக புகழேணியின் உச்சியில் இருப்பார்கள்னு சொன்னேன். அதே மாதிரி பிங்கிற எழுத்து இருக்குன்னு வச்சுங்க. 2, 11, 20, 29 தேதியிலையும் பிறந்து பிங்கிற எழுத்துல பேரும் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இருக்குமா. பாலு அப்படின்னா அதில் பி வருது, பாபுனா பி வரும், பாஸ்கர்னா பி வரும், பரணினா பி வரும். பி என்பது மலை எழுத்து. அதை அப்படி சாட்சி எழுதுனீங்கன்னா மலை மாதிரி இருக்கும். மலை போன்ற உயரத்துக்கு வரக்கூடிய மலைக்கு முளவு வாழ்க்கை வருமா. ஆனால் அப்படி இருக்கவங்க அந்த எழுத்து சாஞ்சு எழுத்தக்கூடாது. சில எழுத்துக்களுக்கு வடிவங்கள் மாற்றி இருந்தோம்னா வாழ்க்கை மாறி போயிடும். ஆகையினாலே தான் வடிவத்துக்கேற்ற வாழ்க்கைன்னு சொல்லி நான் தினத்தந்தியில் ஒரு தொடர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதினேன். பொதுவாக அந்த கிராஃபாலஜின்னு அதுக்கு தான் வந்துச்சு. சில எழுத்துக்களை சாட்சி எழுதலாம், சில எழுத்துக்களை சாட்சி எழுதக்கூடாது. பி என்ற எழுத்ததனை முதல் எழுத்தாய், பேரில் முதல் எழுத்தா வச்சிருக்கவங்க எப்படி இருக்கும் வாழ்க்கைனா, பெற்றதொரு பெயர் அமைந்தால் யோகமாகும், நல்ல யோகம். சாயாமல் அவ்வெழுத்தை எழுதுவோர்க்கு தனவரவு புகழ் கூடும், தர்ம சிந்தை ஓயாமல் மனதில் எழும், உயர்ந்த வாழ்க்கை. அவர்களுக்கு வாழ்க்கை நல்ல உயர்வான வாழ்க்கை அமையும். உதவுகின்ற குணம் வாய்க்கும். 35 வயசு வரை கொஞ்சம் சிரமம் இருக்கலாம், அதுக்கு மேலே அவங்களுக்கு மிகுந்த யோகம் வரும். 35 சேயோனின் அருளாலே செல்வம் சேரும். செய்தொழில் கூட்டாளி வந்திணைந்து ஓயாத உழைப்புக்கும் பலன் கிடைக்கும். நிறைய உழைப்பார்கள். ஒரு நாளைக்கு பகல் இரவுன்னு பார்க்காம உழைப்பாங்க. உழைப்பால் உயர்ந்த உத்தமன்னு கூட பெயர் எடுத்துக்கலாம். அவங்க உழைப்புக்கும் பலன் கிடைக்கும், உலகத்தார் போற்றும் விதம் வாழ்வும் சேரும்னு ஒரு பாடல் உண்டு. அதாவது பி என்ற எழுத்து முதல் எழுத்தா வச்சிருக்கவங்க நிறைய உழைக்க வேண்டியது இருக்கு. ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் அவர்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் ரிட்டையர் ஆகிற வரைக்கும், ரிட்டையருக்கு பின்னாலேயும் கூட, அதாவது அந்த ஓய்வு பெற்ற பிறகும் கூட திரும்ப அவங்களை வந்து கூப்பிடுவாங்க. காரணம் அவங்க அந்த செய்யக்கூடிய செயலை திறம்பட செய்வதனால. சில பேர் பாருங்க கடனுக்கு செய்வாங்க, சில பேர் கடமைக்கு செய்வாங்க, சில பேர் ஆத்மார்த்தமாக பணிபுரிவாங்க. அப்படி ஆத்மார்த்தமாக பணிபுரிகிறவர் பி என்ற எழுத்தை பெயர் எழுத்தை முதல் எழுத்தாக வைத்திருப்போர்னு சொல்லி அந்த காலத்தில் சில நூல்களில் வெளியிட்டிருக்காங்க. ஆகையினாலே அப்படிப்பட்ட உங்கள் பெயரினுடைய முதல் எழுத்து எப்படி இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், அதை எப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியெல்லாம் நீங்களும் சிந்தித்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியை பாருங்கள். இதில் கிராஃபாலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி, வடிவ ஜோதிடம் போன்றவற்றை எல்லாம் தொடர்ந்து சொல்லவிருக்கிறேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். 3ஆம் இடம் என்பது சகாயஸ்தானம், வெற்றிகள் ஸ்தானம், சகோதர ஸ்தானம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். கொடுத்த கடனை இன்னும் வாங்க முடியவில்லையே, வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, பணப்பற்றாக்குறை ஏற்படுகிறது என்றாலும் நினைத்தவர்களுக்கு இன்று பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்ளும் இந்த நாள் நல்ல நாள். இன்று விஷ்ணுவை வழிபடுவது மேலும் நன்மைகளை வழங்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு பகவான், குரு சுக்கிர பரிவர்த்தனை. போட்டிகளை சமாளித்து வெற்றி காணும் நாள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லம் தேடி வரலாம். அதே நேரத்தில் 2 செவ்வாய். இடம் பூமி வாங்குவது அல்லது வாங்கிய இடத்தை விற்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். நீண்ட நாட்களாக விலகி இருந்த சகோதரர்கள் இன்று விரும்பி வந்து சேரலாம். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் அனுகூலம் கிடைக்கின்ற நாள். ஆதரவுக்கு நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கலாம். செல்வநிலை உயர நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். 10 சுக்கிரன் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சூரியனும் இணைந்திருக்கிறார். பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும். மதிநுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள் என்றாலும் மாலை நேரத்தில் உங்களுக்கு மனக்கலக்கம் ஏற்படும். பணப்புழக்கம் குறைவாக இருக்கும். கடன் வாங்கும் சூழல் கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். எதையும் நிதானத்தோடு செய்வது நல்லது.
சிம்மராசி நேயர்களே, 7ஆம் இடத்திலே சூரியன், சனி, புதன். 7லே சனியின் பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. வருமானம் பெருக நண்பர்கள் வழிகாட்டினாலும் கூட அதை கடைபிடிக்க இயலாது. அதிகார பதவியில் உள்ளவர்களால் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படலாம். கணக்கு வழக்குகளை கச்சிதமாக வைத்துக் கொள்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று செலவுகள் அதிகரிக்கும் நாள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு சில காரியங்கள் முடியும் என்றாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும். சில வரன்கள் வந்து திரும்பிச் செல்லலாம். குறுபார்வை இருக்கிறதே, ஏன் வரன்கள் முடிவடையவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் குரு இருக்குமிடம் பகை வீடு. சுக்கிரன் வீட்டில் குரு வீட்டில் சுக்கிரன் என்ற நிலை இப்பொழுது இருக்கிறது. பரிவர்த்தனை யோகம் யோகத்திலே முதல் தரமான யோகம் என்றாலும் கூட பகை வீட்டில் இருப்பதால் சில காரியங்கள் 1க்கு 2 முறையாக நீங்கள் முயற்சிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். அதே நேரத்தில் வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, குருவுக்கு 6லே சந்திரன். சகட யோகத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். ஒரு தொகை செலவழிந்த பின்னரே உங்களுக்கு அடுத்த தொகை கிடைக்கும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு புது காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு தொகை இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வந்துவிடும். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. காலை நேரத்திலேயே உங்களுக்கு காதலிக்கும் செய்தி கிடைக்கலாம். 6ஆம் இடத்திலே ராகு. அஷ்டலட்சுமி யோகத்தின் பின்னணியில் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் கூட வசூலாகலாம். அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் வரும் மாற்றம் நல்ல மாற்றமாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கணிசமான தொகை கைகளிலே புரளும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் நல்ல நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அவர்கள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்திலே புதன். மாமன் வைத்திருந்த வழியில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கப் போகிறது. உற்றார் உறவினர்கள் பாராட்டும் விதத்திலே நீங்கள் நடந்து கொள்வீர்கள். அஷ்டமத்தில் செவ்வாய் வலுவிழந்திருப்பதால் கவலைப்பட தேவையில்லை. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அலைத்தலை குறைத்துக் கொள்வது நல்லது. அதே நேரத்தில் ஆகாரத்திலும் கட்டுப்பாடு செலுத்தினால் மேலும் உங்கள் ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்ள இயலும். குரு பார்வை இருப்பதனாலே குரு வழிபாடு உங்களுக்கு தேவை. பொதுவாக இன்று புதன்கிழமை என்பதனாலே அனுமனை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகைக்கு மத்தியில் வாழ்க்கை ஏற்படும். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் என்றாலும் கூட இதையும் இன்று நீங்கள் துணிந்து செய்ய இயலாது. 3ஆம் இடத்திலே உங்களுக்கு சூரியன், சனி, புதன் 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிநாதனும் 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். 3க்கு அதிபதி 3ல், 6க்கு அதிபதி 6ல் இருக்கின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது பகை உணர்வு மிக்கவர்கள் பக்கத்தில் இருப்பார்கள். எனவே நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை விலாவாரியாக விவரிக்க வேண்டாம். உத்தியோகத்தில் கூட தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. பிறருக்கு நன்மை செய்ய போய் அது தீமையாக தெரியக்கூடிய சூழல் கூட இன்று ஏற்படலாம். இன்று பொதுவாக அமைதியை கடைபிடிப்பதோடு மாலை நேரத்திலே நீங்கள் விஷ்ணு வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நெருக்கடி நிலையை மாறி நிதி உதவி கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. நிதி பற்றாக்குறை அகலும். பொதுவாக குரு பார்வை இருந்தாலே நாம் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்து முடிக்க முடியும். அது மட்டுமல்ல, மனதில் எது நினைத்தோமோ அதை மறுகணமே செய்ய இயலும். அந்த அடிப்படையில் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். அதுவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று பார்க்கின்றார். 3ஆம் இடத்தில் பரிவர்த்தனை யோகம். எனவே வெற்றிகள் உங்களுக்கு வர வேண்டும். இதுவரை இருந்த வழக்குகள் உங்களுக்கு இன்று சாதகமாக வரலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து இணையலாம். அது மட்டுமல்ல, 2ஆம் இடத்திலே சூரியன். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள், அதாவது உயர் பதவியில் உள்ளவர்களுடைய ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் நாள். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மாமன் மைத்தூர் வழியில் ஒரு மனதிற்கினிய சம்பவம் நடைபெறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த உத்தியோகத்திலிருந்து விலகுவோமா, வேறு உத்தியோகத்திற்கு செல்லலாமா, அல்லது அயல்நாட்டு அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். சனிப்பேச்சு வரை பொறுமையாக இருப்பதே நல்லது. மீனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும்.
கையிருப்புகள் கரைகின்ற நாள். கட்டிடப் பணியை தொடரலாமா என்று சிந்தித்திருப்பீர்கள். ஆனால் அதுவும் பாதியிலேயே நிற்கலாம். வியாபார போட்டிகள் அதிகரிக்கலாம். உறவினர் பகையும் உங்களுக்கு உருவாகும். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசுபவர்களின் எண்ணிக்கை உயராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் எங்கு நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும். பிறருக்கு நன்மை செய்ய போய் தீமையாக வரலாம். நீங்கள் யாருக்கேனும் பொறுப்புகள் சொன்னால் அது உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கிவிடும். எனவே இன்று நீங்கள் சந்திராஷ்டமம் என்பதனாலே தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதோடு தக்க சமயத்தில் அனுமன் வழிபாட்டையும் இன்று மேற்கொண்டால் வாழ்க்கை வளமாக அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.